சாமிநாதையரை கண்டுபிடிக்கணும்னா ஒரு பொம்பளையால் கூட்டம் எங்கே இருக்கோ அந்த கூட்டத்தில் அவர் இருப்பார். சிவகார்த்திகேயன் கூட நின்னா மக்கள் பயந்துருவாங்களா? நடிகர் விஜய் இவ்வளோ பவுன்சர் வச்சுருக்காரா? ஃப்ளைட்டில் போகிறது என்ன, வர்றது என்ன? இந்த கடைஞ்ச ஒரு 20-25 நாள் அவர் எங்கே போனார்னே தெரியாதுங்க. தலை மரம் ஆயிட்டார். ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் நிறையா சொல்லியிருந்தேங்க. ரொம்ப நாட்களாக நான் வீடியோ போடலை. அதனால் சாமிநாயகர் என்ன நினச்சிட்டாரு, எல்லா பேர்ட்டையும் சாமிநாயகர் மட்டும் இல்லைங்க, எல்லா சிண்டிகேட் மெம்பரும் நான் பணம் வாங்கிட்டேன், அதனால் இவனுக்கு பணம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டோம், இனிமேல் வராதுன்னு சொல்லி எல்லா பேருக்கும் கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. உண்மை இல்லைங்க, நான் யார்கிட்டையும் பணம் வாங்கலை. அப்படி வாங்கியிருந்தேன் இப்போ நான் வீடியோ விட மாட்டேன். எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. ரெண்டாவது, சாமிநாயகர் இந்த குரூப்புகள்லாம் இந்த வாரம் தர்றேன், திங்கக்கிழமை தர்றேன், செவ்வாய்க்கிழமை தர்றேன், வெள்ளிக்கிழமை தர்றேன், புதன்கிழமை தர்றேன், ஞாயிற்றுக்கிழமை தர்றேன்னு இப்படி ஒவ்வொரு இதாக சொல்லிகிட்டு இருக்காரு. கடந்த ஜூலை மாதம் 2024 இந்த ஸ்கேம் டிவின்னு சொல்லி நான் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் நாளத்தையும் கடத்தி போயிட்டுருக்காங்க ஒழிய இது வரைக்கும் யாருக்கும் பணம் கொடுத்த பாடு இல்லை. சரி, மக்களே அதை தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக நான் ஒரு 3 மாதம் கேப்பும் விட்டுருந்தேன். எனக்கு உடல்நிலை சரியில்லையா, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்போயாவது மக்கள் திருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டேங்க. ஆனால் நாளுக்கு நாள் மக்கள் இன்னும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒழிய யாரும் நிறுத்தின பாடு இல்லை. பணம் கொடுக்குறதும் முதல் நிறுத்துங்க, அப்போத்தான் இது பண்ணுவாங்க. நீங்கள் அந்த பணம், அந்த பானை குறைய 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 அரிசி அதில் போடுற மாதிரி நீங்களும் அவங்களுக்கு பணம் செலவாக நீங்களும் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நிறையா கொடுத்துட்டீங்க. இதில் பாருங்கள், சாமிநாயகர் ஐடிசி லிமிட்டடில் 5 ஸ்டார் ஹோட்டலில் நீதிபதிகளும் அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் சேர்ந்து பல அதிகாரிகள் வச்சு முன்னணியில் நான் இது கொடுக்குறேன் அப்படின்னா எங்கெங்க ஒரு போட்டாவை காணோம். அவர் பவுன்சர் எதுக்குங்க தெரியாமல் கேட்குறேன். இப்போ கடந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இந்த இவ்வளோ 20 பவுன்சருங்க. ஒரு பவுன்சருக்கு எவ்வளோ சம்பளம்னு ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன், எவ்வளோன்னு நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 20 பவுன்சரு எதுக்கு? நடிகர் விஜய் இவ்வளோ பவுன்சர் வச்சுருக்காரா? நீங்கள் பாருங்கள், நான் பொய் சொல்லலை, உங்களுக்கே தெரியும். எல்லா பேருக்கும் அந்த வீடியோ வந்துச்சு, எல்லா சேனல்லையும், அதாவது எல்லா குரூப்லேயும் அந்த வீடியோ வந்துச்சுங்க. சரி, சீமான் ஐயா வச்சுருக்காரு, ஏன் ராகுல் காந்தியை இத்தனை ஐயா, அவர் இத்தனை பேரை வச்சுருக்கேன். ஐயா பாரத பிரதமர் மோடி ஐயா இவ்வளோ பவுன்சராக வச்சுருக்க, அவர் பிரதமருங்க, இந்தியாவுக்கே பிரதமருங்க. அவரே உலக நாடே அவரை கண்டு அஞ்சிட்டு இருக்கு. அவருக்கே இவ்வளோ பவுன்சர் கிடையாதுங்க. நீங்களே பாருங்கள். சரி, ஸ்டாலின் முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வச்சுருக்காரா? அவரும் கிடையாது. துணை முதல்வர் வச்சுருக்காரா? அவரும் கிடையாது. ரஜினிகாந்துக்கு இவ்வளவு பவுன்சர் இருந்தாங்களா? அதுவும் இல்லை. ஏன் இவருக்கு இவ்வளோ பவுன்சர் தெரியாமல் கேட்குறேன். அமைச்சு கருணையில் நீ நலத்திட்ட உதவிகள் தானே பண்ண போகிற, இது எதுக்கு பவுன்சரை வச்சு நீ பண்ணுற? பவுன்சர் தேவையே இல்லைங்க ஐயா. அதாவது இதெல்லாம் காமிச்சு நம்ம பயந்துருவோமா, மக்கள் எல்லாம் பயந்து அவர் பெரிய லெவலில் இருக்கார் அப்படின்னு நினச்சி அவருக்கு எல்லாம் பணம் கொடுத்துருவீங்கன்ட்டு அவர் அந்த நட்பாசையில் போட்டுக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தவறு இல்லை. அவர் நம்ம காசு தானே, அவன் காசுன்னா அவன் பயப்படுவான், கொஞ்சம் சங்கடப்படுவாப்புல, இவ்வளோ செலவாகுதேன்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணுவாப்புல. நம்ம காசு தானே, மக்கள் காசு தானே, எவன் காசு வந்தால் நம்மளுக்கு என்ன, நம்ம அனுபவிக்கிறோம்லன்ட்டு அவர் அனுபவிச்சுட்ருக்காரு. ஃப்ளைட்டில் போகிறது என்ன, வர்றது என்ன? இந்த கடைஞ்ச ஒரு 20-25 நாள் அவர் எங்கே போனார்னே தெரியாதுங்க. தலை மரம் ஆயிட்டார். இப்போவும் சொல்கிறேன், அவர் ஃபோனில் மட்டும் வேணுங்கிற ஒரு 10 ஏஜெண்ட் அவருக்கு நம்பிக்கையான அல்ல கையில் ஒல்ல கை நடுகை, இந்த பழனியம்மா, பசீர், லிகாத் அலிபாய், குடியாத்தம் குமார், இந்த அத்திக்குளம் சேகர், இந்த மாதிரி ஒரு குரூப்புக்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காருங்க. வேறு யார்கிட்டையும் அவர் எந்த தொடர்பும் கிடையாதுங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், அவரை கூப்பிடுங்க பார்க்கலாம். இப்போ வர சொல்லுங்கள், மக்கள் மன்றத்துக்கு வர சொல்லுங்கள். ஏங்க, நான் வீடியோ போட்டேன், 20ஆம் தேதி போட்டேன், உடனே அதுக்கு ஒரு பதில் வாட்ஸ்அப்பில், இவர் போட்டாரா யார் போட்டார்னு தெரியல, ஆனால் இவர் நம்பர்லேருந்து, வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து வருது. இவர்கிட்ட ஏகப்பட்ட அல்ல கை பூரா இருக்கே எடுத்து கொடுக்குறதுக்கு. இவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது அந்த அல்ல கையே தாங்க. அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க, கிஃப்ட் மணியும் ஃபண்டும் சேர்த்து கொடுக்குறாங்களாம். என்னையா இது? இன்னமும் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையாக உட்காந்துருக்கீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த ராதா அம்மா சாமிநாதனுடைய சம்சாரம்னு சொல்கிறாங்க, 2வது சம்சாரம். அவங்களும் பணம் வருதுன்னு சொல்லி அவங்களும் குற்றவாளியே. எஸ்கெச்எஸ் ராதான்னு இருக்கும் அந்த லிஸ்ட்டில், அதுலேயும் பாருங்கள், அவங்களுக்கு இவ்வளோ பணம் வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களும் குற்றவாளியே. மகன் விக்கிங்கிற விக்னேஸ்வர், அவளும் குற்றவாளியே. பொண்ணு கிருத்திகா, அது இந்த சிவகார்த்திகேயனோட நின்றுக்கிட்டு எல்லா பேருடைய எல்லா நடிகர்களுடைய நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அது வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருக்கு எல்லா பேருக்கும். ஏன்னா யாரும் அந்த பொண்ணை கேள்வி கேட்டக்கூடாதுன்னு. சிவகார்த்திகேயன் கூட நின்னால் மக்கள் பயந்துருவாங்களா? ஏன், என்ன இது கான்செப்ட்? இப்போ பழனியம்மா, லலிதா, நடிகை ரேணுகா தேவி, இன்னும் பல
நிறைய இருக்கு. அவர் தான் நான் அன்றைக்கி கடந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், சாமிநாதையரை கண்டுபிடிக்கணும்னா ஒரு பொம்பளையால் கூட்டம் எங்கே இருக்கோ அந்த கூட்டத்தில் அவர் இருப்பார், பெண்கள் கூட்டம் எங்கே இருக்கோ அங்கே இருப்பார், நடுவில் உட்காந்துருப்பார், சுங்கின்னு அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். அந்தால ஒரு கேடுகட்ட ஜென்மங்க. அந்தாலும் முதல் மன்றத்துக்கு வர சொல்லுங்க, மக்கள் முச்சந்திக்கு வர சொல்லுங்க, ரோட்டுக்கு வந்து பேச சொல்லுங்க. அவர் என்ன அவ்வளோ பெரிய வராங்க, அஸ்வின் ராவ் ரோட்டுக்கு வர்றாரு, காட்பாடி ஜெயராஜெல்லாம் ஒரு இது வர்றாரு, எல்லாம் வர்றாங்க பேசுகிறாங்க. இவர் மட்டும் ஏன் வரமாட்டார்? இவரெல்லாம் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா. இவர்கிட்ட வேலை பார்த்தவன் தான், கைக்கூலியாக இருந்தவன் தான் ரமேஷ் கண்ணா, அமித்குமார் குப்தா, அருள்தாஸ், இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. இவர்கிட்ட கையேந்தி வேலை பார்த்தா அவங்கவுங்க தனித்தனியாக இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் புரோக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு ஆள்கிட்ட வேலை பார்ப்பாங்க. 8வது நாள் 9வது நாள் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு பையை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு புரோக்கர் ஆயிடுவாங்க. ஐடி கார்டு இல்லாத புரோக்கர், நிர்ணயிக்கப்படாத புரோக்கர், பதிவு செய்யப்படாத புரோக்கர், அது மாதிரி ஒரு பதிவு செய்யப்படாத செல்லர், ஏஜென்ட்டு, கோ செல்லர், ஒரு அளவே இல்லாமல் சம்பாரித்து வச்சுருக்காங்க இவங்க எல்லா பேருமே. கோடிங்க, இன்னும் அளவுன்னு கிடையாது. கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லைன்னே நான் பணம் வாங்கிட்டேன்னு சொல்லி ஊர் ஊராக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சாமிநாயர் எல்லா செல்லரும், இந்த டெய்சி ராணிலாம் 6 மாதம் ஆச்சுங்க பணம் கொடுத்து. நான் பெண்ணுக்காக நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க. இந்த தர்றேன், இந்த சாயந்தரம் தர்றேன், காலையில் தர்றேன், சாயந்தரம் தர்றேன்னு சொல்லி 6 மாதம் ஆச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா பணம் தரல. ஆனால் அந்த அம்மா பணம் வசூல் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அந்த அம்மா மேலே கேஸ் கொடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? அந்த அம்மாவுக்கு காவல்துறையில் யார் இருக்கா சப்போர்ட்டுக்கு? அதையும் நாங்கள் சொல்ல தயார். நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் எந்தெந்த அதிகாரிகள் இந்த செல்லர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். காட்பாடி ஜெயராஜுக்கு சிவகுமார் ஏசி அவர் ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆகியிருக்காரு. அவர் மேலே ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது. அவர் போட்டால் உங்களுக்கு வேணுமா நாங்கள் தரோம், ஆதாரத்தை தர்றோம். காட்பாடி ஜெயராஜுக்கு அவர் தான் முழுக்க எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு, சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும். இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட கோர்ட்டுக்கு ஆஜராகி வந்திருக்காப்புல காட்பாடி ஜெயராஜ், அஸ்வின் ராவ். அடுத்த ஹியரிங் ஜூலையில் போட்டிருக்காங்க. டெய்சி ராணி மேலே 8 கேஸ் இருக்குது. 3 கேஸ் போட்டாலே அவங்க குண்டாஸ் போடலாம். ஏன்? அவங்களுக்கு பின்புலம் யார் இருக்கா? அந்த பின்புலத்தை பாருங்க. நான் இந்த தொழில் பண்ணியிருக்கேன், அதனால் நான் ஏஜென்ட்டை நிரூபிச்சிருக்கேன், அந்த ஏஜென்ட் மூலமாக எனக்கு பணம் வந்திருக்கு, நான் தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? இவன் மட்டும் இல்லை, எந்த செல்லருமே சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. எஸ்டிசி வினோத்குமார் சொல்கிறாரு, எல்லோருக்கும் பணம் வந்துடும், இந்த இப்படி தண்ணியை போட்டு கஞ்சா போட்டு. இவனுக்கெல்லாம் கஞ்சா எங்கெங்க கிடைக்குது? இந்த வந்துடும். என்னங்க இதெல்லாம்? சின்ன பிள்ளை தரம். அந்த படத்தில் சொல்கிற மாதிரி சின்ன பிள்ளை. அவனெல்லாம் ஜட்டியோடு தூக்கி உட்கார வச்சு அடிக்கணுங்க. அப்போ தாங்க என்ன உள்ள எல்லா உண்மையும் வரணும். காவல்துறை அதிகாரிகளே, உங்களுக்கு மண்டிட்டு நான் கேட்குறேன், நான் லிஸ்ட்டு தரேன், நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா தூக்கி உட்கார வச்சு விசாரிங்க. நீங்களே மிரண்டு போயிருவீங்க ஐயா. அரசியல்வாதிகளுக்கு சொல்ல ஒன்று விரும்புகிறேன். உங்கள் பேரை சொல்லி அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரும் சம்பாதிச்சுக்கிறத கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்க. ஆனால் உங்களை பின்புலமாக வச்சு பண்ணுறாங்க. பார்த்துக்கங்க. இதன் மூலமாவது மக்கள் விழிப்புணர்ச்சி ஆகி சாமிநாயர் மாதிரி ஆட்களை எல்லா பேரும் வெகுண்டு சாமிநாயர்கிட்டையோ காட்பாடி ஜெயராஜ்டையோ அண்ணன்குடிய 2 அண்ணன்குடி இருக்காங்க. வினோத்குமார் ராஜ், ரமேஷ் கண்ணா, டெய்சி ராணி, ஞானப்பிரகாசம், போரூர் சுப்பையா, இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பிடிங்கி மக்கள்கிட்ட கொடுங்க, முறைப்படி கொடுங்க ஐயா. எல்லா பேருமே ஏமாந்துருக்காங்க. வெளியே சொல்ல முடியல. நிறையா பேர் அரசு அதிகாரிகள் ஏமாந்துருக்காங்க. கீழிருந்து மேலே வரைக்கும் அதிகாரிகள் ஏமாந்துருக்காங்க. இந்த காவல்துறையில் சேர்ந்தவங்கள களை எடுக்கணும் ஐயா. அவங்ககிட்ட இருக்கிறவங்கள இதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். ஏன்னா நாங்கள் இதைத்தான் சொல்ல முடியும். வேறு ஏதாவது சொன்னால் எங்கள் மேலே பொய் கேஸ் போடுறாங்க. வேலூரில் எந்த பெட்டிஷன் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. சென்னை, வேலூர், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, சில இன்னும் ஊர் இருக்கு, சேலம், எந்த ஊர்லையுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. பெட்டிஷன் கொடுத்தாலே வாங்க மாட்டேங்கிறாங்க, தட்டி கழிக்கிறாங்க. ஏன்? இது பெரிய அதிகாரிகளுக்கு காதுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிருச்சா என்னங்கிறது தெரியலங்க. காப்பாற்றுங்க ஐயா. முதல்வரே, நீங்களும் தான் தமிழ்நாடு முதல்வரே, நீங்களே எங்களை காப்பாற்றுங்க, மக்களை காப்பாற்றுங்க ஐயா. உண்மையிலே நீங்கள் விசாரிங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லைன்னு விசாரிங்க. எங்களை கூப்பிடுங்க, நாங்களும் வர்றோம். அந்த விசாரணையில் எங்களையும் சேர்த்துக்கங்க, நாங்களும் வர்றோம். எங்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை காமிக்கிறோம். முழுக்க பொய்ன்னு சொல்லி ஆதாரத்தை காமிக்கிறோம். ஒரு சாதாரண ஒருத்தனை சம்மன் அனுப்பி வரலைன்னா வீடு புகுந்து அவனை தூக்குறீங்க. இல்லை, இவங்கெல்லாம் சம்மன் அனுப்பி வரமாட்டேங்கிறாங்க. 5 சம்மன் 10 சம்மன் அனுப்பி வரமாட்டேங்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு நீங்கள் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க? எஃப்ஐஆர் போட்டும் டம்மியாக வச்சுருக்கீங்க. சார்ஜ் ஷீட்டு போடல, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணல, எதுவுமே செய்யலை. ஐயா, மக்களை காப்பாற்றுங்க. 7 ஸ்டேட்டு பிரச்சனை. இப்போ நான் பேசுகிறது தமிழ்நாடு மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் ஐயா. எத்தனை இடத்துல உங்கள் பேரை சொல்லி பணம் ஆட்டையை போட்டிருக்காங்க தெரியுங்களா? இந்த மொழி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ,
ஆனால் சம்மந்தப்பட்டவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க ஐயா அவங்கள காப்பாற்றுங்க. ஆனால் இதில் நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னா இந்த இந்த மோசடியை முறியடிச்சிங்கன்னா வரும் 2026 பிஜேபி தனியாக நின்னாலும் ஜெயிக்கும் ஐயா. தனியாக நின்னாலும் ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிக்கும். அவ்வளோ மக்கள் அவங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 10 ஓட்டு 5 ஓட்டு மினிமம் 4 ஓட்டு, அந்த ஓட்டு 4 ஓட்டு விழுந்தாலே போதும் ஐயா. உங்களுக்கு பிஜேபிக்கு 4 ஓட்டு, ஒரு வீட்டுக்கு 4 ஓட்டு விழுந்தாலே போதும் ஐயா. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? காப்பாற்ற மாட்டீங்களான்னு. ஏன்னா அவங்களால வெளியே பேசவும் முடியல, மாட்டிக்கிட்டாங்க, இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க. மருத்துவ செலவு கூட காசு இல்லாமல் அவங்கவுங்க ரொம்ப அனாதை மாதிரி கிடக்குறாங்க ஐயா. சில வீட்டில எல்லாம் குடும்பத்தில் அவங்க பசங்க ஹோமில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. சாமிநாதர் மாதிரி இந்த விஷ ஜந்துகளை அழிக்கணுங்க. நீங்கள் தலையிட்டாத்தே இது நடக்கும். சிபிஐ ஆர்பிஐலாம் விசாரணை பண்ணுங்க. இப்போத்தான் ஆர்பிஐ கண் விழிச்சிருக்கு, இப்போத்தான் அறிக்கை விடுறாங்க. எங்கள் பேரெல்லாம் சொல்லி என்னமோ மோசடி நடக்குது. இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா. 17 வருஷமாக அது நடந்துகிட்டு இருக்கு. ஆர்பிஐக்கு இப்போத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. உளவுத்துறை என்ன செய்யுதுன்னே தெரியல. உளவுத்துறை ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வீடியோ அனுப்பிக்கிட்டே இருக்கோம். உளவுத்துறையில் இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கோம். அது உங்கள் மேலதிகாரிக்கு கிடைச்சதாங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கோம். காப்பாற்றுங்க ஐயா, மக்களை காப்பாற்றுங்க. நிறைய பேர் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க ஐயா, நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இது ஒரு சோமாலியா மாதிரி. இதில் இந்த 53 பேர் ஓடி போயிட்டாங்கன்னா சோமாலியா மாதிரி தமிழ்நாடு நிச்சயமாக நடக்கும். நான் ஏற்கனவே பல வீடியோலாம் சொல்லியிருக்கேன். ஹர்ஷத் மேத்தாங்கிறது ஜாம்பவான் ஒருத்தர் இது பண்ணார் ஷேரில். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ குடும்பங்கள் தற்கொலை பண்ணாங்க தெரியுங்களா? எத்தனையோ குடும்பங்கள் நேச்சுராகவே இறந்தாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கேவல்னு ஒருத்தர் இருந்தார், காவல்துறைக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாருங்க. அவரெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. ஏன் ஐஜி அருண் சார் இருக்கார், இப்போ கமிஷனராக இருக்கிற அருண் சார், அவரும் அப்படித்தான் நல்ல கான்ஸ்டபிள். ஆசீர்வாதம் டேவிட் ஆசீர்வாதம் சார் இருக்கார். பாலகிருஷ்ணன் ஐஜி சார் இருந்தார் இங்கே கமிஷனராக கோயம்புத்தூரில். அவரெல்லாம் அதே மாதிரி ரத்தோர் சார், திரிபாதி இருந்தார் சார் இருந்தார். நிறைய பேர் இன்னமும் எத்தனையோ பேர் இல்லைங்களா. சத்யபிரியா மேடம் இருந்தாங்க ஐபிஎஸ், அவங்களாம் ரொம்ப ஆனஸ்ட் பர்சன். நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி எஸ்பி லெவலில் பார்த்தீங்கன்னா நாகரத்னம் சார் இருந்தார், செந்தில் அரசு சார் இருந்தார். அவங்கெல்லாம் ரொம்ப ஆனஸ்ட் பர்சன். எவ்வளவோ பேருக்கு நம்ம ராயல் சல்யூட் அடிக்கலாங்க. அவங்க காதுக்கு இதெல்லாம் போச்சா என்னங்கிறது தெரியாது. அதே மாதிரி மனித உரிமை கழகம் டெல்லியில் இருக்கு, ஹியூமன் ரைட்ஸ், அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் காதுக்கு போச்சாங்கிறது தெரியல. நாங்களும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை கொண்டு போய் சேர்க்குற விதமாக சேர்க்கணும். அவங்களாவது இது முன் வந்து பார்க்கணும் ஐயா. அதே மாதிரி நீதி அரசர்கள், வலிமை படைத்த நீதி அரசர்கள்லாம் இருக்காங்க இங்கே, அவங்க காதுக்கு போச்சாங்கிறது தெரியல. இதில் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஐயா. நாங்கள் மக்களோட மக்களாக நின்று உங்கள்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஐயா. தாமாகவே இந்த வீடியோ பார்த்து, இந்த ஸ்கேம் டிவி மூலமாக நீங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு ஃபார்வேர்டாகி யாராவது அனுப்பியிருந்தாங்கன்னா இதை பார்த்து தாமாக முன் வந்து வழக்கு தொடர்ந்து இதிலேருந்து மக்களை காப்பாற்றுங்க ஐயா. உங்களுக்கு கோடான கோடி கும்பிடுவோம். நீங்கள் பதவி காலம் முடிந்தாலும் உங்கள் பேர் நிலச்சி நிற்கும். அதே மாதிரி பாரத பிரதமர் ஐயா மோடி ஐயா அவர்களுக்கும் அமித்ஷா ஐயா அவர்களுக்கும் ஒரு தாய்மான வேண்டுகோள். சாமிநாதர் மக்களை எப்படி ஏமாற்றணுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காருங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. மக்களை எப்படி பேசணும், அவங்கள எப்படி ஏமாற்றணும், அவங்களுடைய பேராசையை தூண்டி விடணும், நல்லா தெரிஞ்சது. இருக்கிற 53 வியாபாரி செல்லர்கள்லேயே சாமிநாயர் இதில் எக்ஸ்பர்ட்டுங்க. ஒருத்தரை ஏமாற்றணும் கொல்லணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் சொல்லுவார் அடிக்கிறோட. அவர் வாயிலேயே நான் கேட்டிருக்கேங்க, இது வரைக்கும் என் லைஃப்பில் யார்கிட்டையும் கேட்டதில்லை. அவர் அடிக்கிறோட சொல்லுவார், நம்ம வாழணும், நம்ம ஏமாற்றணும்னு நினச்சா கருணையை எதிர்பார்க்கக்கூடாது, பாவம் புண்ணியம்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, ஏறி மிதித்து அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஏமாத்துறணும்னு நினச்சிட்டோம்னா ஹேண்ட் கேஷாக தான் வாங்கணும். ரெக்கார்டு அதிகாரப்பூர்வமாக தஸ்தாவேஜுகள் மூலமாக மாட்டக்கூடாது. அப்புறம் எப்படி இது மாட்டியிருக்காருன்னு நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் முன்னாடி வந்த, அதாவது இப்போ 2-3 வருஷமாகத்தே அவர் இதில் எதுலேயுமே கொடுக்கறது கிடையாதுங்க ரெக்கார்டு. அதுக்கு முன்னாடி யூஎஸ் விசா, யூஎஸ் கிரெடிட் கார்டு, துபாய் கார்டு எல்லாமே கொடுத்துருக்காரு. க்ரீன் கார்டெல்லாம் கொடுத்துருக்காரு. நிறையா பேர்கிட்ட கொடுத்து ஏமாற்றி வாங்கியிருக்காரு. கோயில்பாளையம்லாம், கோயம்புத்தூரில் இருக்கிற கோயில்பாளையம்லாம் வாங்கியிருக்காருங்க. அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. இவர் செய்யாத தவறே கிடையாதுங்க. அவ்வளோ தவறு பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நஞ்சம் தவறு பண்ணலைங்க. இவர் ஏகப்பட்ட தவறு பண்ணியிருக்காருங்க. இப்போ இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் பூரா மிகவும் ஹானஸ்ட் அதிகாரிகள். மேலே இருக்கிறவங்க எல்லா பேருமே, அதாவது ஐஜி, டிஐஜி, டிஜிபி, ஏடிஜிபி, இந்த மாதிரி கமிஷனர் லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல பவர்ஃபுல் மனிதர்கள், நல்ல அதிகாரிகள். அவங்கெல்லாம் உண்மையிலே அவங்களுடைய அச்சீவ்லாம் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
விஷயம் கேள்விப்படுறதுக்கு கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளும் இப்படி படிச்சிருக்கலாமே, நம்மளும் இப்படி வேலைக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை வரும். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா ஜாங்கிட்டுன்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தார், விஜயகுமார் ஐபிஎஸ், நிறைய இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் இப்போ பேசுகிறதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு இதாக எடுத்து வச்சுட்டு இந்த கொஞ்சம் விசாரிங்க ஐயா. பெரிய அதிகாரிகள்லாம் இருக்கீங்க, ஆனஸ்டபிள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிறவங்க பூராமே ஆனஸ்டபிள். இப்போ இருக்கிறவங்க எல்லாமே, எல்லா அதிகாரிகளும் மேலே இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் பூரா ஆனஸ்டபிள், கரைபடையாத கைகள் ஐயா. நீங்கள்லாம் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றுங்க. நிறைய போய் சொல்லி ஏமாத்துறான் சாமி நாயர். இன்னும் இல்லை, இன்னமும் ஏமாத்திட்டு இருக்கான். கோட்டூர் புறத்தை அவன் சொந்த இடம்னு சொல்லி 3 டாக்குமெண்ட் போலி டாக்குமெண்ட்டை போட்டு வித்துட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் இடம். அதை நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் யாரும் அதை கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்க. அதுக்கு நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்கன்னு எங்களுக்கும் தெரியல. உளவுத்துறை என்ன செய்யுதுன்னு தெரியல. கோயம்புத்தூர் இருக்கிற உளவுத்துறையில் ஐஎஸ் ஏசிலாம் நல்ல மனிதன், நல்ல ஆனஸ்டபிள், அவங்கெல்லாம் நல்ல அதிகாரிகளுங்க. அவங்க காதுக்கு போச்சான்னு தெரியல. இந்த வீடியோ நாங்கள் எங்கெங்கே கொடுக்குறோமோ அங்கெல்லாம் அனுப்புகிறோம் ஐயா. சொல்லுங்கள், நாங்கள் பென்ட்ரைவ் போட்டு கொடுக்குறோம், ஆதாரம் பூரா நாங்கள் தர்றோம். ஆதாரம், எல்லா ஆதாரம் எங்ககிட்ட இருக்கிற என்னென்ன ஆதாரம் இருக்கோ அத்தனை ஆதாரம் தர்றோம் ஐயா. பணமெல்லாம் இந்த செல்லர்கள் சம்பாரித்த பணமெல்லாம், ஏமாற்றி சம்பாரித்த பணமெல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கு ஐயா. இந்தியா விட்டு வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. முழுசாக போயிடுச்சுன்னா இவங்களை கண்டுபிடிக்க முடியாது, இவங்களை எதுவுமே செய்ய முடியாது. கிங்ஃபிஷர் அதிகாரியை பார்த்தீங்கல்ல, நீரவ் மோடி எல்லாம் போனாங்கல்ல, விஜய் மல்லையாலாம், இது வரைக்கும் எதுவும் பண்ண முடியல. இவங்களும் இந்த 53 பேரும் ஓடி போயிடுவாங்க ஐயா. இது மக்கள் சக்தியே பெரிய சக்திங்க. மக்கள் நீங்கள் போங்க, அவனை திருச்சி உட்கார வைங்க. ஏன் உட்கார வைக்க மாட்டேங்கிறீங்க? உட்கார வைங்க. எனக்கு காசு கொடுறா அப்படின்னு சொல்லி முற்றுகையிடுங்க ஐயா. அவங்க போலீஸுக்கு கூப்பிடட்டும், போலீஸ் வரட்டுமே, அப்படியாவது உங்களுக்கு ஒரு விமோச்சனம் பிறக்கட்டும். காவல்துறை அவன் கூப்பிடட்டும், இந்த மாதிரி என்னை இம்சை பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்னு. அப்போ காவல்துறை வந்து மக்களை என்னன்னு கேட்பாங்கல்ல, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க என்னன்னு கேட்பாங்கல்ல. அப்போ அது உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்ல, காவல்துறைக்கும் தெரிஞ்சிடும்ல. இவங்களெல்லாம் இப்படித்தாங்க பிடிக்கணும். அவங்க ஓடுறவங்களையும் போய் பிடிங்க. அவங்க ஓடிட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே வாங்க முடியாது. இப்போவும் சொல்கிறேன், இது முழுக்க 100% பொய், மோசடி, முழுக்க மோசடி. நீங்கள் நம்பாதீங்க. கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு வழியை பாருங்க, பணத்தை கேளுங்க. இல்லைன்னா தூக்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைங்க, லோக்கல் ஸ்டேஷனில் உட்கார, கோர்ட்டில் கொண்டு போய் உட்கார வைங்க. அவன் சொத்தை பறிமுதல் பண்ணுங்க, சொத்தில் போய் உட்காருங்க. அவன் எங்கே வேணாலும் போட்டோம். அவ்வளோ கற்றுற ஃபோனில் எல்லாமே என்கிட்ட வச்சுருக்கேன், நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. உன்னோட ஜிமெயில் அட்ரஸ் மோகொண்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் மக்களே, விழித்து சாமி நாயரை கொண்டு வந்து நடு ரோட்டில் உட்கார வைங்க. இல்லைன்னா வீட்டுக்கு போங்க, பணம் கொடுத்தாத்தான் போவோம்னு சொல்லுங்கள். இல்லை அந்தந்த ஊரில் காவல்துறையில் காவல் நிலையத்தில் போய் பெட்டிஷன் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்குங்க. இல்லை மேலதிகாரியில் பார்த்து பெட்டிஷனை கொடுங்க. இதுதான் எங்களால் செய்ய முடியும். ஏதாவது தெரியலன்னா சந்தேகம் கேட்டால் எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். தவறான முடிவுக்கு போக வேண்டாம். மக்களே, இருந்து சாதிக்கணும். உலகத்தில் நம்ம இருந்து சாதிக்கணும். சின்ன தவறு கூட நம்ம பண்ணக்கூடாது. தப்பு செஞ்சவனே இவ்வளோ தைரியமாக மேக்கப்போட சுற்றுறாங்க. மேக்கப்போட ஃப்ளைட்டில் போக ஹோட்டல் ராயல்ட்டியாக செலவழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஏன் பயப்படணும்? பவுன்சரை கொடுத்துட்றான் திருடே. நம்ம பவுன்சரை யாருமே கூப்பிடலையே, நம்ம தனியாக தானே போகிறோம் வர்றோம். ஏன் பவுன்சரை இத்தனை பவுன்சரை கூப்பிட்டு எடுத்துடுற? இப்படிங்கிற ஷோ காமிக்கிற, ஷூட்டிங் எடுக்கிறியா? சினிமாவில் நடிக்க போனாம்டா நீ எல்லாம், இந்த வடிவேலுக்கு அசிஸ்டண்டாக போனாம்டா நீ எல்லாம். மக்களே, விழித்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.